இந்த மச்சினிச்சி சந்தியா லண்டன்ல இருந்து வரேன்னு சொன்னாலும் சொன்னா இந்த வீட்டுல காலையில இருந்து எவ்வளவு சமையல் எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. சிக்கனு மட்டனு எறா பொறா சொரா நண்டு வறுவல் அது இதுன்னு எல்லாம் பண்ணிட்டு வெஜிடேரியன்ல சாம்பார் ரசம் பொரியல் லட்டு மைசூர் பாக்கு அப்பளம் அது இதுன்னு பண்ணி வச்சிருக்கேன். இத்தனையும் இவங்க சாப்பிட போறாங்களா இல்ல வீட்டுக்கு ஏத்த மாதிரி கடை போட போறாங்களான்னு தெரியலையே. இவ்வளவு வேலையும் பண்ணி வச்சுட்டு இந்த ஆராத்தி தட்டு கரைக்கிற வேலையும் நானே தான் செய்யணுமா? டேய் தண்டபாணி, இவ்வளவு ஒரு கேவலமான பொழப்பு பொழைக்கிறது உனக்கு தேவையாடா? தேவையில்ல, நாண்டுகிட்டு செத்து போலாம்டா இதுக்காக. யார் உன்ன வேண்டானது? என்னது குரல் மட்டும் வருது, ஆளை காணோம். அச்சோ, இந்த வீட்டுல செவுத்துக்கெல்லாம் கூட காது இருக்குதா சாமி? அது ஒண்ணு இல்லைங்க, நான் நேத்து பார்த்த படத்துல ஒரு டயலாக் வந்துச்சா, அதத்தான் சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்த, வேற ஒண்ணும் இல்லைங்க. வெத்தலைய மறந்து வச்சுட்டு இங்க வந்து டயலாக் பேசிட்டு இருக்க. சீக்கிரம் ஆர்த்திய கரைச்சிட்டு கேட்ல போய் நில்லு. வண்டி வந்தா என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? இதை விட என்னங்க எனக்கு வேற வேலை? அடே தண்டபாணி, ஒரே ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டதுக்கு இப்ப எக்ஸ்ட்ராவா கேவலமான வேலை 2 வந்துருச்சு பாத்தியா? ஒண்ணு, வாசல்ல போய் நின்னு நாய் மாதிரி காவல் காக்கணும். இன்னொன்னு, மச்சினிச்சி சந்தியா வர்ற வண்டி வந்துருச்சுன்னா வண்டி வந்துருச்சு அப்படின்னு வீட்டுல வந்து சொல்லணும். இதெல்லாம் உனக்கு தேவையாடா? என்னது தேவையா? அப்போ ஓகே, நோ ப்ராப்ளம். கதவு வேற திறக்க முடியல, என்ன போட்டாதானே கரெக்டா வரும். எள்ளு என்னைக்கு காயுது? இந்த எலி புழக்க எதுக்கு காயுது? வந்தா வீட்டுக்குள்ள தானே வர போறாங்க, அதுக்காக நான் ஏன் வேகாத வெயில் இப்படி நிக்கணும்? ஐயோ, ஒருவேளை நான் பேசுறது கேட்டிருக்குமோ? என்னடா வண்டி வந்துருச்சு. நீலுலு, நீலுலு, வண்டி வந்துருச்சு. ஏங்க வண்டி வந்துருச்சுங்க. ஓஹோ, வண்டி வந்துருச்சுக்கோ. ஏய், என்ன பாக்குற? இல்லண்ணே, வீடு அடையாளமே தெரியல. சந்தியா, அதுக்குள்ள மறந்து போச்சா உனக்கு? சந்தியா. அக்கா, அக்கா. சந்தியா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. வாமா, பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அப்ப சொல்லு, லண்டன்ல என்ன இது, உள்ள விடாம 2 பேரும் செக் போஸ்ட் மாதிரி வழியில நிக்கிறீங்க? வாங்க. இருடா, ஆர்த்தி வருதுல்ல. ஆரதி, நீங்க இருக்க, வேற யார் கொண்டு வருது? வந்துட்டேன், வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க மாமா? இன்னும் அப்படியே தான் இருக்கேன். அது என்ன கையில போடுற வளையல்ல காதுல போட்டுருக்கிற? பத்த வைக்கணும்ல. சாரிங்க சாரிங்க, லேட் ஆயிடுச்சு. நல்லா சுத்துங்க, நல்லா சுத்துங்க, சுத்துங்க சுத்துங்க, நல்லா சுத்துங்க. ஐயோ, என் கண்ணே பற்றும் போல் இருக்க. எப்பக்கா முடியும்? சாயங்காலத்துக்குள்ள முடிஞ்சிடாது? முடிஞ்சிரும்டா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வா வாங்க வாங்க மச்சான், சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன சந்தியா இப்படி அழைச்சு போயிட்ட? நான் டயட்ல இருக்கேன்க்கா. டயட்டா? என்கிட்ட வந்துட்டல, இன்னும் 1 மாசத்துல பாரு விதவிதமா சமைச்சு போட்டு என்ன மாதிரி ஆக்கிடுறேன். ஐயோ, என் சமையல் நீங்க ரொம்ப புகழ்றீங்க, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குது. போங்க. ஓ, நம்ம வீட்ல சமையல்னா நீங்க தானா? சமையல் துவையல் எல்லாமே நான் தானம்மா. சந்தியாலு, எனக்கு ஒரு சின்ன டவுட்லு. அது இந்தியாவுல பணவீக்கம் சொல்றாங்களே, அதே மாதிரி லண்டன்லயும் பணம் எல்லாம் ரொம்ப வீங்கி இருக்குமா? அது பேரு வீக்கம் இல்ல மாமா, இன்ஃப்ளேஷன். ஐயோ, ஹிந்தில ரொம்ப பிரமாதமா பேசுறியம்மா. ஐயோ மாமா, அது ஹிந்தி இல்ல, இங்கிலீஷ்.
மகேஷ். ஓ இப்ப மாத்திட்டாங்களா? ஹாய் சந்தியா, how are Hi you? அண்ணி, எப்படி இருக்கீங்க? I am very well. I'm fine. Sorry da, I couldn't come to the airport. It's okay. I'm extremely sorry. எனக்கு எக்ஸாம் இருந்ததுனால உங்க மேரேஜ்க்கு வர முடியல. that's okay. அதனால தான் ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் ரிசீவ் பண்ணாம பழி வாங்கிட்டீங்க போல இருக்கு. சீச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, silly girl. By the way, இன்டர்நெட்ல chat பண்ணும்போது ஒரு போட்டோ கொடுத்தேன், அது உன் போட்டோ தான். They same pretty face. எல்லாரும் போய் போட்டோ கொடுப்பாங்க. Thank you. Anyway, நான் வந்து I have to go to the office. Evening வந்து leisurely பேசலாம். Yeah? Done. சந்தியா, ரேகா சொல்றத நம்பாத. எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி நாங்களே லீஷரா பேசினதே இல்ல. ஐயோ, அவங்க அவ்வளவு பிஸி. அப்படியா? ஐயோ, you know him. சும்மா வரேன், கிளம்புறேன். Bye. Bye. சந்தியா, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? I want to meet my friends. அவ்வளவுதான். ஓகே, எங்க வேணா போயிட்டு வா. ஆனா ஈவினிங் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. நாம எல்லாரும் ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிட்டு வரலாம். Okay. ஓகே? உனக்கு எங்கயாவது வெளில போறோம்னா கார் எடுத்துட்டு போ. Thank you. லக்கேஜ் எடு. ஐயோ இந்த வீட்ல நான் தானே லக்கேஜ். கார்ல இருக்கிற லக்கேஜ் யார் ஓ எடுப்பாங்க? இப்போ அம்மா உணர்ச்சி வசப்பட்டுட்டேங்க. நான் இப்ப படி வழியா போய் எடுத்துட்டு வந்துடுறேங்க. ஐயோ தப்பிச்சிட்டேன்டா. நீ வா. என்னக்கா மாமா உனக்கு அப்படி பயப்படுறாரு? அதை விடு. இங்க பாரு, அண்ணி கிட்ட கொஞ்சம் லிமிட்டாவே வச்சுக்கோன்னு. ஏ இல்ல, எதுக்கு தேவையில்லாம ஒருத்தர்கிட்ட ஜாஸ்தியா அளவாவே வச்சுக்கோ. என்னக்கா அண்ணி தானே? அக்கா சொல்றேன்ல, சொல்றது கேளு. சரி, போய் குளிச்சுட்டு ரெடியாரு, நான் டிஃபன் ரெடி பண்றேன். ஓகே. ஓ இருக்கிறது ஒரு உயிர். இந்த உயிர் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போக தான் போகுது. அது ஒரு மகத்தான லட்சியத்தியாக தியாகம் பண்றது தான் இந்த உயிருக்கு நாம கொடுக்கிற மரியாதை. ஒரு பக்கம் அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் அப்பாவி மக்களை கோடிக்கணக்கில் ஏமா சுருட்டிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் அரை வயித்து கஞ்சி கூட வழி இல்லாம மக்கள் பட்டினி பட்சமா செத்து துடிச்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய உரிமைக்காக போராடுற மக்களை அடக்குறானுங்க, ஒடுக்குறானுங்க, துன்புறுத்துறானுங்க. வறட்சி நிவாரணம், வெள்ள நிவாரணம், சுனாமி நிவாரணம், இந்த மாதிரியான எந்த திட்டமும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சேர்றது கிடையாது. பட்டினியால் ஆளுகிற குழந்தைய பார்க்க வச்சு விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இதையெல்லாம் களை எடுக்கிற நேரம் வந்தாச்சு. அதுக்கான ஹிட் லிஸ்ட் தான் உங்க எல்லார் கையிலையும் இருக்கு. இந்த லிஸ்ட்ல முதலிடத்தில் இருக்கிறது மந்திரி நாராயணன். குழந்தை இழந்த பெற்றோர், பெற்றோர் இழந்த குழந்தைன்னு பலாயிரக்கணக்கான மக்களை ஒரே நேரத்தில் அனாதியாக்கிட்டு போன அந்த சுனாமியை நம்மளால மறந்துட முடியுமா? அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து பல கோடியில சுருட்டி இருக்கிறான் அந்த மந்திரி நாராயணன். அவனுக்கு நிச்சயம் தண்டனை கொடுத்தே ஆகணும். அவனுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இனி எவனுமே தப்பு செய்ய பயப்படணும். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்க. இது ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்ப்பு. நாராயணுடைய மரணம் இனி எல்லாருக்குமே ஒரு பாடமா அமையணும். இந்த தீர்ப்பை யார் செயல்படுத்துறதுன்னு அடுத்த கூட்டத்துல பார்ப்போம். வாவ், நைஸ் பிளேஸ் பா. Hey, what's this ma? You told a குட்டி ரெஸ்டாரண்ட், but இது இவ்ளோ பெருசா இருக்கு. இதுக்கு பேரு தான் குட்டி ரெஸ்டாரண்ட். Oh, come. One second. Excuse me. Yes? Is it a restaurant? ரெஸ்டாரண்டாவா? நம்மள பார்த்ததும் சந்தேகம் வந்துருச்சோ? இத பார்த்த உடனே உனக்கு எப்படிமா தெரியுது? No man, it looks like small huts. I thought it's ashram. ஆசிரமமா? ஏமா உனக்கு அப்படியே தெரியுது? Yeah. ஏமாடி, அது ஒண்ணுதாமா நாங்க இன்னும் பண்ணல. அதையும் பண்ண வச்சிடாதம்மா. போமா போதாயி போ. நீ இருந்தாலும் ஓவரா கலாச்சி செடி இருக்கணும்டி. இந்த மாதிரி ஃபன் இருக்கணும். See, நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்ததுக்கான அடையாளம் ஏதாவது இருக்கும். கம். நீ சொல்றது சரிதான். Of course man. Next time வரும்போதாவது பார்த்து உஷாரா இருப்பல. உட்காருங்க.
ஹே guys, whatever you want, order it. எல்லாத்துக்கும் நானே பே பண்ணிடுறேன். ஓகே? யா. ஹே, நீ லண்டன் போய் ரொம்ப கலர் ஆயிட்ட தெரியுமா? What are you talking? அப்ப இதுக்கு முன்னாடி நான் கருப்பா இருந்தேனா? சாச்சா, அந்த அர்த்தத்துல சொல்ல. இங்க இருந்ததை விட நீ அங்க போய் கலர் ஆயிட்டேன்னு தான் சொன்ன. Of course, man. இங்க என்ன இருக்கு? Hot climate, pollution. ஊருனா அது ஊரு தெரியுமா? Wow. What a climate. What a location. What a cleanliness. In fact, இங்க வரதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஏன் அங்க யாராவது செட்டப் பண்ணிட்டியா? Hey, stop it, man. அந்த சீன் எல்லாம் நம்ம கிட்ட ஆகாது. Okay, order something. என்ன இது? இவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு பேரர் கூட வரல? Blind bearers. Excuse me. ஒருத்தரையும் காணோம். Yes, madam. Order, please. Black currant, Yeah. black cornet ice cream, butterscotch ice cream, fruit salad and cassata. இதில் எது மேடம் கொண்டு வர? எல்லாமே தான் வேணும், போய் கொண்டு வாங்க. ஓகே மேடம். இந்த ஆளுக்கு குசும பாத்தியா? அந்த ஆளு தான் பாவன்னு சொன்னேன். இங்க பாரு, இவனும் கிண்டல் பண்றான். என்னடி பண்ண போற? எப்படி இங்க வருவான்ல, வச்சுக்கிறேன். என்னடி லண்டன்லயே செட்டில் ஆக போறியா? இப்போதைக்கு நோ ஐடியா. அப்பாவும் அண்ணனும் எங்கேயே ஜாப் பார்த்து செட்டில் ஆகுன்னு சொல்றாங்க. எப்படின்னு தெரியல. சரி, வீட்ல கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்திருப்பாங்களே. நேத்து தானே வந்திருக்கேன், இனிமே தான் பேசுவாங்க, பார்க்கலாம். ஹேய், உன் சுரேஷ் எப்படி இருக்கா? குட்டி தம்பி, என்ன ஹார்ட் பீட்டு ஏடா கூடமா அடிக்கிற மாதிரி தெரியுது? ஆமாயா, இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தா என் ஹார்ட்டை நின்று போயிடும் போல இருக்கு. அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணணுமே. அந்த மெரூன் கலர் ஃபிகர் தானே தம்பி? இல்லை 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 இல்லை, அந்த சிவப்பு கலர் சட்டை போட்டுக்கிட்டு தலையில் கண்ணாடி போட்டுக்க அந்த ஃபிகர் தானே தம்பி? தம்பி டேஸ்ட்டு எனக்கு தெரியாதா? லண்டன் ரிட்டனா, இன்னும் கல்யாணம் கூட ஆகலையா? வீட்டில் பேசிட்டு இருக்காங்களா? தம்பி, பார்ட்டி பெரிய இடமே தான், கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் தம்பி டீல் பண்ணணும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு, காத்து வரட்டும். அது சரி, போ, வரேன் தம்பி. பத்திக்கிச்சு, ஆடாடாடா பத்திக்கிச்சு. பத்திக்கிச்சு, ஆடாடாடா பத்திக்கிச்சு.
காலம் உடைத்திடும் பகைவர்